நீ இங்க இருக்க, வாடி வெளியே. வேண்டாம், நான் இங்கே இருக்கிறேன். இது ஆபத்தான இடம், வெளியே வா. ஏன் இப்படி கத்துறீங்க? உன் பாதுகாப்புக்காக கேள். சரி வர. தாய்மாமன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தங்கச்சி சொன்னா அப்படியே தட்டு பிசகாம செய்யறாருப்பா. அம்மாடியோ, மஞ்சமலை சூப்பர் தான். தங்கச்சி உள்ள வா அப்படி கூப்பிடுனேன்னு சொன்னோன்னே உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியே நீலாம்பரி பண்ற மாதிரியே இவங்க மட்டும் ஒரு சேரை போட்டுக்கிட்டு அப்படியே நிக்க வைக்கிறாங்க மாயாண்டிய. மாயாண்டியும் சலைச்சவர் இல்லைங்க, வந்த விஷயத்த முடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்றதுக்கு கூட சேர் போடவான்னு தங்கச்சி போகுது பேச்சு. வேணான்ட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. சொன்னா செம்ம கோவம் வருது. அப்படியே வாயை திறக்க போயில தங்கச்சியாரி. அப்பவும் பேசாத, அங்க போய் வச்சுக்குவோம். அங்க போய் என்னென்ன அசிங்கப்படுத்தணுமோ படுத்திட்டு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணாம கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, இப்ப என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா, கல்யாண தேதி வச்சிருக்கியா, சரி சரி அப்படிங்கல. ஏய் என்னடா சரிங்கிற அப்படின்னு அவன் ஆத்தாக்காரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசுது. அந்த கிளவி சூனியக்கரை கிளவின்னு சொல்லலாம். இல்லம்மா என்னடா இல்லம்மா, என்னென்ன காரியம் பண்ணியிருக்கீங்க. உன் மவன் வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போவானா, அதுக்கப்புறம் தாலியை கட்டுவானா. உடனே அங்கே கூட வந்தவங்க என்ன பண்றாங்க, ஏம்மா உங்களுக்கு தெரியாது இல்ல, தாலியை ஒன்றும் அவன் கட்டலையே, உங்க பேத்தி தானே கட்ட சொன்னுச்சு. ஓ கட்ட சொன்னா, அவ எதுக்காக கட்ட சொன்னா, உன் பையன் உன் வீட்டு பையன் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனாலடா. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டு பையன் தானடா. அம்மா அவன் தூக்குறதுக்கு வேணா மன்னிப்பு கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா தாலி கட்டுவீங்களோன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க, ரொம்ப திமிர பத்தியா என்ன அப்படிங்கல. மாயாண்டு இருந்துட்டு அடக்குறாரு. டே விடுங்கப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பை கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவசியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி நடந்ததை. பார்த்தா அவங்க தங்கச்சியாரி நந்தினி அம்மா எல்லாரும், தேவையா அசிங்கப்பட்டு வரணும், தேவையா அவசியமா, ஏனே அங்கே போறீங்க, விடுத்தா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் குடும்பம்னா, அதுக்காண்டி ஒதுக்க முடியுமா என்ன. இதே அவங்கள சொல்லாம நம்ம செஞ்சோம்னா மனசு கடந்து அவங்களுக்கு துடிக்கும்ல. நம்ம அண்ணன் நம்மளை விட்டுட்டு செஞ்சுட்டாரு, ஏன் அந்த அஞ்சாமலையே சொல்லலாம்ல, நம்மளை விட்டுட்டு செஞ்சுட்டான் பாத்தியாடி உன் அண்ணனை அப்படின்னு திருப்பி அதுவும் என் தங்கச்சி மேலதான் பாயும். தேவையா இது, நீ சும்மா இருத்தா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நந்தினி பாக்குது. ஏன் நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்க. மாமா நீங்க கண்டிப்பா இது பண்ணித்தான் ஆகணுமா. என்னப்பா என்ன நீ பேசுற, எல்லாதும் பண்ணியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, இது எல்லாத்தையும் விட என் பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும். இல்ல மாமா அது வந்து இங்க பார்த்தா, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, இவனை விட உனக்கு நல்லதா அமையும்தா, நான் பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் அழகர் மாமா கீடாகுமா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழகர் வந்துடுறாரு. வந்தோடனே அப்படியே பாவமா பாக்குறாருப்பா. ஏப்பா இப்படி பண்றீங்க, பாவம்ப்பா, பாருங்கப்பா நந்தினி அழுகுறத. நந்தினிட்ட போய் பக்கத்துல நின்று தோளை தொட்டு தட்டி கொடுக்குறாரு நம்ம அழகரு. இங்க பாரு நந்தினி, நான் இருக்கேன், பேசாம இரு, இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பிரிக்க முடியாது. இல்ல மாமா, ரெண்டாவது ஊரறிய பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்லி பிரிவீங்க, அதுக்கப்புறம் எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவீங்க. ஆடா நீ வேற, நம்ம கொடுக்குற குடைச்சல்ல அவ ஓடி போயிருவா. பூங்கடியா ஆளா முட்டை கலக்கி முட்டைக்கண்ணு மாதிரி ரெண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காளா. அவ இந்த வீட்டுல வாழ்றதுக்கு இல்ல மனதினே, நம்ம குடியை கெடுக்கிறதுக்கும் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கும் அதுக்காக வந்திருக்கா. இப்ப கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பூங்கடி என்ன பண்றாங்க, அவங்க அத்தைகிட்ட சொன்னதாங்க, அவனே வேணான்னு சொல்றான், நம்ம ஏன் மூக்கு நுழைக்கணும் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. இங்க அழகரு அடிச்சு சொல்றாரு, இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இங்க அவங்க அப்பா கூப்பிடுறாரு அழகரை கூப்பிட்டனா என்னப்பா அப்படின்னு கேட்க, என்னப்பா என்னமா நீ கத்திக்கிட்டு இருக்கியாமே. ஆமாப்பா எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லப்பா, பிடிக்கலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா பண்ணிக்கோ, நீ இந்த கல்யாணம் வேணாம், இங்கப்பா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அம்மா கூப்பிடுறாரு. என்னங்க உன் பையன் வேணாங்கிறான், இந்த கல்யாணம் வேண்டாமா, இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க, டே அழகர் என்னடா சொல்ற. அப்பா இந்த மாதிரிலாம் பயமுத்தாதீங்க அம்மா, இவரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போனா போகட்டும், நான் என்ன பண்ண முடியும், நான் அதுக்காகலாம் அந்த ராட்சசி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அது அப்படியே அங்கேருந்து பூங்கடி கேட்குறாங்க. என்னது ராட்சசியா, உனக்கு இருக்குடா, வா இங்க படுக்க ஒரு விலை உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து தேன் வந்துட்டு, அண்ணி அண்ணி அங்க சொல்றத நீங்க கண்டுக்காதீங்க அண்ணி, வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. நீ விடு தேன் வழி, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தா அவங்க மையன்ட்ட சத்தியம் வாங்குறாரு. இங்க பார், நீ அந்த பூங்கடி கல்யாணத்தை கழுத்துல தாலி கட்டுவியா கட்ட மாட்டியா. முடியாதுப்பா முடியாது, அப்ப நான் கிளம்புறேன். போங்க, எங்க போறேன்னு சொல்லிட்டு போங்க, நாங்க அப்பப்போ வந்து உங்களை பாத்துக்கிறோம். நீ வருவியாடா, நீ வர முடியாதா நான் போற இடத்துக்கு. நீ எந்த இடத்துக்கு போறீங்க, அந்த உலகத்துக்கா போறீங்க. ஆமாடா அந்த உலகத்துக்கு தான் போறேன். அப்பா என்னப்பா, ஆமாடா இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பாட்டில காமிக்கிறாங்க. என்னப்பா இது, இது என்ன, இது தவறான மருந்துடா, நான் இதை குடிச்சிட்டு நான் போய் சேர போறேன், இப்பயே போறேன்னு பாட்டில ஓபன் பண்றாங்க. ஐயோ அப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட போறாரு. கட்டார்னு அதை பிடிச்சிட படக்குன்னு படார்னு அதை பிடிக்க, அப்பா விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், வேணாண்டா, ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பத்து இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளை கல்யாணம் நின்றுச்சே, அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அது நினைச்சிருந்தா உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருக்கலாம், கொண்டு போட்டிருக்கும். ஆனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி இறக்க குணத்தோட உனக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டுக்கே கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வந்திருக்கா, அப்படிப்பட்டவளை நல்லபடியா வச்சுக்காம நீ இப்படி பண்ணிட்டேல்ல, நான் ஏன்டா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு குடிக்க போறாங்க. அப்பா அப்பா அப்படின்னு தட்டி விட்டுறாரு. சரிப்பா சரிப்பா. பூங்கொடி பாக்குறாங்க. ஐயோ, இவன் என்ன சரின்னு சொல்ல போறான் போல இருக்கே அழகரு. ஆஹா, இவனை நம்பினா பிரயோஜனம் இல்லை போல இருக்கே, நம்ம போய் தட்டி விடுவோமா அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு வைக்க, சத்தியமா நான் இனிமே எந்த கலாட்டம் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்க சொல்றதை கேட்குறேன்ப்பா, தாலியை கட்டுறேன்ப்பா அப்படின்னு அடிச்சு சொல்ல, அப்பா இப்பதான்டா நான் பெத்த மவன், நீ தான்டா என் புள்ள, என் தங்கம் அப்படின்னு முத்தம் கொஞ்சிட்டு அங்கேருந்து வாங்கடா அப்படின்னு கூட்டிட்டு போயிறாரு அந்த பசங்களை. அப்படியே அழுத மாட்டி பக்கத்துல நிக்கிது நந்தினி. அழகரை பார்த்தோன்னா ஆடி போறாரு அழகர். நந்தினி அது வந்து முடிஞ்சு போச்சு மாமா, முடிஞ்சு போச்சு, இனிமே அந்த அந்த பூங்கடிக்கு தான் நீங்க தாலி கட்ட போறீங்க. இல்ல, நீ நினைச்சிட்டு இருக்கிறது பொய்யுமா. பூங்கடியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவன் அப்ப தாலி கட்டிடுவானா, இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமே நம்ம தான் ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்ட்டு வேக வேகமா போயிட்டு, மாமா ஒரு விஷயம் சொல்லணும். என்னத்தா வாத்தா அப்படிங்கல சொல்ல போறாங்க. நான் எனக்கு அப்படிங்கல, இருத்தா இங்க பாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பாத்தியா, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கா, இந்த ஜாக்கெட் பாரு, இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கை அடிச்சிருக்கு பாரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க, காமிக்கிறாங்க. மாமா அது வந்து அப்படிங்கல அதுக்கெல்லாம் ஆளுங்க வந்துடுறாங்க. என்னையா மாயாண்டி ஜெகஜோதியா பண்ற போல இருக்கு, பாட்டுக்கிட்டலாம் மேல சத்தலமான சூப்பரா இருக்கு, நாளைக்கு கல்யாணம் கலை கச்சேரிதான் போல இருக்கே, இந்த ஊரே எட்டுப்பட்டி ஊரே கண்ணு வைக்கும் போல இருக்கே அப்படி இப்படின்னு சொல்ல, ஆமாதா ஆமாயா ஆமா அப்படின்ட்டு, அதா இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போ, நீ போ பூங்கொடி. ஒன்னும் சொல்ல முடியல பூங்கொடினால. அப்படியே ரொம்ப நொந்து போய் வருது. நந்தினிக்கு ஆறுதல் சொல்றாரு. இங்க பாரு, அப்பா சொன்னதுக்கு தாலி கட்டுவேன், அப்பா பேச்ச கேப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனா பூங்கொடி கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிக்கனா, என்னமாம சொல்றீங்க. ஆமா, அவர் வாயாலே உன் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்ல வைப்பேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு உண்மையாத்தான் மனசாரதான் ஆறுதல் சொல்றாரு. ஆனா இவர் பார்த்தா அந்த இதை உடைச்சிட்டாரு அப்படிங்கிற நிம்மதியில இருந்தா, பார்த்தா ரூம்ல என்ன இருக்கு பாக்குறாரு. என்ன அப்பா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, என்னம்மா இது அப்படிங்கிறாங்க. 2 பாட்டில் இருக்கு. ஒண்ணு உங்க அப்பாவுக்கு, ஒண்ணு எனக்குடா. என்னம்மா. ஆமாடா. சே, இதெல்லாம் ஏமா வைக்கிறேன்னு எடுக்க போக அந்த அம்மா பறிச்சு எடுத்துருது. அப்படி டவக்குன்னு என்ன பண்ணுது, சொறி வச்சுக்கிறது இடுப்புக்குள்ள. இங்க பார், நீ எப்படியாவது இந்த கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏதாவது பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஆளுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். மேடையில ஏறி அந்த பூங்கொடி கழுத்துல நீ தாலி கட்டல, நாங்க ஏதாவது பண்ணிக்குவோம், இதுதான் உறுதி, இதுதான் சத்தியம் அப்படின்னு போறாங்க. ஒன்றும் பண்ண முடியலங்க அழகுறனால. ஐயோ அப்படின்னு சொல்ல இதையும் கேட்டுருது நந்தினி. இவனை நம்ப முடியாது, என்ன பண்ணலாம், நாளைக்கு யோசிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுதுங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா படுக்கவன் வரவே இல்லை, ரொம்ப லேட்டாக அந்த ஃப்ரெண்டுகளோட பேசிகிட்டு இருக்க. விடுமாப்பில், அப்பா என்ன சொல்கிறாரு அதுபடி கேட்டுப்போம். டேய், என்ன ஆனாலும் சரிடா, கிழக்கு ஒதிக்கிற சூரியன் மேற்கு ஒதிச்சாலும் சரி, இந்த மனசு மாறவே மாட்டான் அழகரு அப்படி இப்படின்னு பேசிட்டு போனால் படுத்து கிடக்கு. பாரு குந்தாணி முட்டை கலக்கி தூங்குறாளாம். தூங்குறியாடி, உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்டி. ஐயோ ஐயோ கட்டுறேன்னு சொல்லி எங்கள் அப்பா ஆத்தா உலகத்தை விட்டே போறேன்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஐயோ, இவ கழுத்துல தாலி கட்டுறதா அழுகரு, என்ன பண்றது, மறுபடியும் நீ குளிக்கலதான் விழுக போற, வாய்ப்பே இல்லப்போ அப்படின்னு போய் படுக்க போக கண்ணை முழிச்சிட்டு பாக்குது. அப்போ இவன் தாலி கட்ட ரெடி ஆயிட்டானே, அப்படியே அப்படின்ட்டு படுத்துடுறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க வீட்டுல இருந்து ஆள் வந்துடுறாங்க. என்னத்தா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம், கிளம்பிடணும் அப்படி இப்படின்னு அவங்க குறியா இருக்குதுங்க. உட்கார்றவங்க போறவங்க வரவங்கலாம் செம்மத்தியா உங்களுத்துட்டே இருக்குதுங்க. இப்ப அழகரு மனமேடைக்கு வரத்துக்கு உட்கார போறாரு. பொண்ணை போய் கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நின்றுகிட்டு இருக்காரு. பொண்ணை பார்த்தா ஆளை காணோம். தேடுறாங்க. எங்க அண்ணி 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 அப்படிங்கிறாங்க. அப்பா அப்பா. என்னம்மா மாயாண்டி கேட்க, அண்ணியை காணுமா அப்படியே எல்லா பக்கத்தும் தேடுறாங்க. ஐயோ காணுமே, பூங்கடி அப்படிங்கல. என் புள்ள கம்பி நீட்டிட்டால, ஆனாலும் அவர் என்ன பண்றாங்க, என்னது என் புள்ளைய காணுமா, என்னடா பண்ணீங்க, என் புள்ள எங்க, எப்படி திட்டம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மகளே சூப்பர் அப்படின்னு பேச்சு என்ன பண்ணுது, இங்கே பாருங்க நம்ம பொண்ணு இங்கே தாங்க இருந்தா, அவள் எங்கே போனான்னு தெரியல, அவளுக்கு பிடிக்காம போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், எதுக்கு பிடிக்காம போகுது, அவள் தானே இந்த வீட்டுக்கு வரணும் வந்தா, உன் மக எதுக்கு வந்தான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னடி பார்க்குற, பழி வாங்க வந்திருக்கான்னு தெரியும், நீ அட்டங்கிக்கிட்டு உட்காரியா அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆளாளுக்கு தேடுறாங்க. அழகரும் அங்கே இருந்த வாக்கில், அப்பாடா கிரேட் எஸ்கேப் அப்படிங்கல. இந்த கல்யாணம் நின்றா நான் இந்த உலகத்தை விட்டு போவேன்னு சொன்னேன், அவள் எப்போ இந்த மாமாவை மதிக்காம போனாலோ அப்போவே நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு குடிக்க போகிறாங்க. அப்பா இன்னும் உன் புள்ள நான் இருக்கேன்ப்பா, அழகா இருக்கேன்ப்பா, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்பா, நான் அவளை தேடி பிடிச்சி நான் கல்யாணத்தை பண்ணுவேன், தாலியை கட்டுவேன்ப்பா அப்படின்னு சாபாதம் எடுத்துட்டு இங்கிட்டு பார்க்குறாரு. எங்கே போயிருப்பா தேடுறாங்க. அங்கே இங்கேன்னு கரெக்டாக பார்த்தா அந்த ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, கூடன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய இடத்துல, இங்கே ஒரு இடம் தாங்க. தேடி பார்க்குறாங்க. கரெக்டாக போயிட்டு பஞ்சாரம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதுக்குள்ள உட்காந்துருக்கு இந்த புள்ள. அப்பா இங்கே இருக்கிறான் வாங்க அப்படிங்கிற எல்லாரும் வராங்க. எங்கப்பா எங்க, இதை தூக்குனா உள்ளுக்கு உட்காந்துருக்கு. அழகா சூப்பரா இருக்குங்க. அப்படி தூக்குனோன்னே அழகர் பாக்குறாரு. அப்படி யதார்த்தம் அப்படி திரும்புறாரு. இந்த பிள்ளை அப்படி கோழி உட்காந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துருக்கு. மெல்ல அப்படியே எந்திரிக்குது. இவர் தூக்குறாரு. தூக்க அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி பாட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, அந்த பாட்டு மியூசிக் வருது. அப்படியே தூக்கணும்னு
வாவ்! அப்படின்ற மாரி மயங்கி விழுக, அவைங்க ஃப்ரெண்டு 2 பேரும் டபக்குன்னு கேட்சப் பண்றாய்ங்க. நந்தினி பாக்குது. ஐயோ! அவர் அழகுல மயங்கிட்டாளா? ஐயோ! அப்படிங்கிற மாரி பாக்க, உண்மையிலே மயங்கிட்டான் தான். அப்பா! என்ன அழகா இருக்கா பட்டு புடவையில தக தகன்னு ஜொலிக்கிறாளே! ச்சே! மனசுலாம் மாறாதடா. டேய் அழகரு பேசாம இருடா. அப்பாவுக்காண்டி, அம்மாவுக்காண்டி தாலி கட்டப் போறா. அவ்வளோதான் அப்படின்னு மனச தேத்த, இந்த தான் இருக்கியாம்மா, ஏம்மா இங்க வந்திருந்த? அது வந்து அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க மீனாட்சி, அவங்க அப்பாவும் பாக்குறாங்க. பாத்துட்டு, இங்க பாரும்மா, நாங்க உன்ன என்னம்மா சொன்னோம்? நீ விருப்பம் இல்லன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே பாக்குறாங்க. ஏன்டி ஏன்டின்னு பேச்சு சொல்ல, ஏன் சொல்லியிருக்கலாம்ல மாமாட்ட. ஏன்டி அதான் கேட்குறாரு. தப்புதான் சொல்லாம விட்டது தப்புதான். அப்பா இப்ப வந்து சொல்லி என்னம்மா புண்ணியம்? நீ ஏன் இங்க வந்த? இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வந்தியா? சொல்லு. நீ சொல்லிரு. நாங்க இப்பவே உயிர விட்டுறோம் அப்படின்னு அப்படி பாட்டுல எடுக்க, அவங்க அம்மா பேச்சையும் அதே மாரி சொல்ல. ஆனா அவங்க அப்பா இருந்துட்டு, ஆத்தா உனக்கு பிடிக்கலன்னு தானே போய் ஒளிஞ்ச. வா போவோம். சொல்லுத்தா பிடிக்கலன்னு சொல்லு. ஊர் பஞ்சாயத்து பூரா நிக்கிறாங்க. அப்ப பிடிக்கலன்னா என்னப்பா பண்றது? ஏற்கனவே தாலி கட்டி தானே இருக்கு. பிடிக்கலனாலும் இந்த வீட்ல தான் இருக்கணும். அப்படி போடு அருவாள் அப்படிங்கிற மாரி பாக்குறாங்க. பூங்கொடி நினைக்குது. ஆமால்ல, இந்த தாலிய வாங்காட்டினா இவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிப்போகுது. எப்படியாவது சித்திரவதை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். கட்டிட்டு தொலைகிறான். அம்மாவும் உயிரை விடுறேங்குது. அங்கேயும் அதே மாரி தான் மாமாவும் அத்தையும். ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இல்ல நான் சும்மா தான் வந்தேன். மாயாண்டி மஞ்சமலை பாக்குறான். என்னம்மா கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன்னு பார்த்தா, என்ன கரெக்டான நேரத்துக்கு காய நகர்த்தி கடைசியா குளிக்கல விழுகாம மேலே நிக்கிறியே, என்னத்தா அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க கேரம் போர்டு கார்ட உதாரணம் சொல்றாரு. இல்லப்பா பாவம்ப்பா, நான் என்ன பண்றது? நான் இந்த கல்யாணத்துக்கு முழுசா சம்மதிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, தேனு வந்து அண்ணி அப்படின்னு கட்டி பிடிக்க, அழகர முறைக்க, இவ முறைக்கிறது மட்டும் அடங்க மாட்டா. அப்பாடா எங்க அப்பா அம்மா உயிர் தப்பிச்சிச்சு. முட்டை கலக்கி நீ தப்பிச்சடி அப்படின்ட்டு போறாங்க. கைய பிடிச்சு கூட்டிட்டு வா. இவ கைய பிடிச்சான். அப்படின்னு திரும்ப, டேய் கூட்டு வாடா. சரிப்பா கைய பிடிக்க கூப்பிடு. கைய நீட்டுறாரு. அப்படின்னு திரும்ப, நீ திரும்புன கை எனக்கு என்ன இமயமலையில இருக்கு? நான் பிடிக்க முடியாது உன் கைய அப்படின்னு படக்குன்னு பிடிக்க, நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த நந்தினி பிள்ளைக்கு உயிர் போகுது. ஆனாலும் இதுங்க 2 அப்படி அப்படின்னு திரும்பிட்டு கைய மட்டும் பிடிச்சுக்கிட்டு மேடைக்கு வராங்க. மேடையில வந்து உட்கார சொல்றாங்க. "உட்கார சொல்லுங்கப்பா. இந்த பிள்ளை உட்கார்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. உட்காருடி" அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாரு. "அடி உட்காருடி" அப்படின்னு உட்கார்ந்தோனே, "தாலிய எடுத்து குடுங்க, குடுங்க சீக்கிரம்" அப்படிங்கிறாங்க. மஞ்சள் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. "அம்மா பாவம்ப்பா, அம்மா பாவம், மாமா பாவம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா" அப்படின்னு சொல்ல தாலிய கட்டிடுறாங்க. ஊரறிய சூப்பரா எல்லாரும் மங்களகரமா வாழ்த்துறாங்க. அப்புறமா ஓகேவா? எப்படி கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போவ பாக்குற? நீ மட்டும் என்ன கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போவ தானே பாத்த? அதான் அப்பா, அம்மாவுக்காக சரின்னு சொல்லிட்டேன். நீனு தானே சரின்னு சொன்ன. நான் சரின்னு சொன்னது இருக்கட்டும். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஒளிஞ்சிருந்தேன். நீ எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? என்னை எப்புட்றா கண்டுபிடிச்ச? அப்படிங்கல. அது டெலிபதினா அது ஏதோ ஒண்ணு. இங்க பார் சொல்றியா? இல்லையா? சொல்லணுமா? இங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன காத குடு. என்ன சொல்லு. எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா சொல்ல முடியாது பொடி அப்படின்னு சொல்ல, அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க. டேய் நீ சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சிரும்டா. சொன்னா எனக்கும் தலை வெடிச்சிருமே. ப்ளீஸ் சொல்லு. எப்புட்றா கண்டுபிடிச்ச? எப்படி அப்படிங்கிற. அதுவா இன்னைக்கு நைட்டுக்கு பெரிய மனுஷங்கலாம் ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அங்க வச்சு சொல்றேன். டேய் அது வரைக்கும் என்னால தாங்க முடியாதுடா அப்படின்னு எந்திரிக்கிற அழகர கைய பிடிக்க எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தாலி கட்டணும்னு அழகர பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு பாசம் வச்சுட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு கைய விடுறாங்க. எதுக்குடி உனக்கு இந்த இது? உனக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேல்ல. முதல் ராத்திரி அப்ப சொல்றேன். தங்கம் கொஞ்சம் பொறுத்துரு. வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு போறாரு. ஆ அப்படிங்கிறாங்க. சரி வாப்பா, கல்யாணம் முடிஞ்சதுல மேடையில வந்து நில்லுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அவங்க அப்பா நினைச்ச காரியத்திலேயே கண்ணா இருக்கிறாரு. அப்புறம் மாயாண்டி இதுல சில பல ட்விஸ்ட்டுகள் பண்ணியிருக்காரு. என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.